गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு மதுரையில தங்கிண்டு மதுரா ஜனங்கள் எல்லோருக்கும் யாதவர்கள் எல்லோருக்கும் இப்படி சௌக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா இந்த யாதவர்கள் பாவம் பல வருஷங்களாக இந்த கம்சன்டேந்து சுகத்தை அனுபவிக்காம கஷ்டப்பட்டு இருந்தா. ஆகையால இப்ப பகவான் இவா கிட்ட சில வருஷங்கள் இருந்து இவாளுக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு மதுரையிலேயே தங்கிட்டார் பகவான். அப்படி இருக்கும்போது இந்த கம்சனை வதம் பண்றதுக்கு முன்னாடி இப்படி எல்லாரையும் பார்த்துட்டே வரும்போது அப்போ அக்ரூரர் தன் கிரகத்துக்கு வரணும்னு கேட்டார். அப்புறம் இந்த சைந்திரின்னு ஒரு பெண் இருக்கால, அந்த ஒரு தாசி, அவ தன் கிரகத்துக்கு வரணும்னு சொன்னாலும் இப்படி யாரெல்லாம் கூப்பிட்டாலோ அவ கிரகத்துக்கெல்லாம் போய் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் தீர்மானம் பண்ணினார். இப்போ நேரா அந்த தாசியா இருக்கக்கூடிய அந்த சைந்திரியோட கிரகத்துக்கு போகணும்னு நினைக்கிற பகவானும் உத்தவரும் கிளம்பி நேரா அந்த சைந்திரியோட கிரகத்துக்கு போறா. பகவான் வராரு தெரிஞ்சுட்டு பகவானை உள்ள கூப்பிட்டு ஒரு உயர்ந்த ஆசனத்துல உட்காத்தி வச்சு அர்க்கியபாத்தி ஆச்சரியங்கள்லாம் கொடுத்து தூப தீபங்கள்லாம் காட்டி இப்படி பகவானுக்கு சமஸ்த உபச்சாரங்களும் பண்றா அந்த சைந்திரி. அப்புறம் பக்கத்திலே ஒரு ஆசனத்தை போட்டு உத்தவர் உட்கார சொன்னா உத்தவர் அந்த ஆசனத்தை தொட்டு பகவானுடைய திருவடி பக்கத்துல உட்காந்துட்டாராம் உத்தவர். அப்படி ஒரு பூஜ்யதா புக்தி அந்த கிருஷ்ணர் மேல உத்தவருக்கு. இப்படி உத்தவர் கிருஷ்ணர் இந்த சைந்திரிலாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கும்போது அவளுக்கு என்ன அப்படின்னா சரீர சுகத்துல தான் அவளுக்கு ஆசை ஜாஸ்தியா இருக்கு. பகவானை பொறுத்தவரையும் அவருக்கு தான் இந்திரிய சுகம் எது சரீரம் எதுவுமே கிடையாது. யாரு எது கேட்கிறாளோ அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாருன்னு உடனே அந்த சைந்திரிக்கு அவ என்ன கேட்கிறாளோ அதை பகவானை கொடுத்துட்டு இப்படி சரீர சுகத்தை கேட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால் தன்னுடைய அபிப்பிராயமா சொல்லும்போது இவ அசடு, இவளுக்கு தெரியல இந்த சரீர சுகத்தினால என்ன சுகத்தை கண்டோம், எப்படி இருந்தாலும் இந்த சரீர சுகத்தினால கடைசியில துக்கத்துல தான் போய் முடிய போறது. இவன் எப்பேற்பட்டவன், வைகுண்டவாசி, கைவல்ய பத்தி அவன்கிட்ட அப்படியே பூஜை பண்ணிட்டு கிருஷ்ணா எனக்கு வைகுண்டம் வேணும்னா அந்த க்ஷணத்துல வைகுண்டத்தை கொடுக்க மாட்டானா? எப்படி சில கோபிகைகளுக்கு ஒரே க்ஷணத்துல வைகுண்டத்தை கொடுத்த பிரபு இவளுக்கு கொடுக்க மாட்டானா? அதை விட்டுட்டு இவ சரீர சுகத்தை கேட்டு இந்த அசடு வீணா போயிட்டா. அவரை பொறுத்தவரையும் அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான். அவர் மாயாதீதனானவர். அவருக்கு இந்த சரீரம் இந்திரிய சுகம் எதுவும் கிடையாது. அவளுக்கு வேணுங்கிறத கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி கிரகத்துக்கு வந்தார். இன்னொரு நாள் பலராம சுவாமியோட சேர்ந்து கொண்டு இந்த அக்ரூரர் தன் கிரகத்துக்கு வரணும்னு சொன்னாரோன்னு இப்ப பலராம சுவாமியும் அழிச்சுண்டு, ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து தானே அந்த கோகுலத்திலேருந்து அழிச்சுன்னு வந்தான். அதனால இப்ப பலராம சுவாமியோடையும் சேர்ந்துட்டு பகவான் உத்தவரையும் அழிச்சுண்டு சில பேர்களை அழிச்சுண்டு அக்ரூருடைய பவனத்துக்கு வரார். அக்ரூருடைய பவனத்துக்கு பகவான் வரான்னு தெரிஞ்சுக்கொண்டு அக்ரூரும் சித்தமா இருக்கார் பகவானை ஆஹ்வானம் பண்றதுக்கு. எப்பேற்பட்ட பிரபு வைகுண்டவாசி தன் கிரகத்தை தன்னை தேடி வராருன்னு சொல்லிட்டு அக்ரூருக்கு பரம சந்தோஷம். அவரை பார்த்த உடனே அப்படியே சாஷ்டாங்கமா அந்த வீதியிலே நமஸ்காரம் பண்ணி பூர்ண கும்பத்தெல்லாம் சித்தமா வச்சிருக்காராம். பகவானை தன் கிரகத்துக்கு வரும்போது பூர்ண கும்பத்தை கொடுத்து அழைக்கணும்னு அப்படி பரமபாகியம் அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி பூர்ண கும்பத்தை கொடுத்து பகவானும் கிளாஸா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் அந்த அக்ரூருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. அப்படி பலராம சுவாமி கிருஷ்ணரும் சேர்ந்து உள்ளவரா ரெண்டு பேருக்கும் உயர்ந்த ஆசனத்தை ஒன்று சித்தம் பண்ணி வச்சிருக்காராம் அக்ரூரர். அதுல ரெண்டு பேரையும் உட்கார சொல்லி நிறைய வஸ்திர பூஷணங்கள்லாம் கொண்டு வர சொல்லி தன் கையினாலேயே பகவானுக்கு போட்டு விட்டு சால்வை இத்தியாத மரியாதைகள்லாம் பண்ணி அப்புறம் பகவானுடைய திருவடியை வைத்து பலராம சுவாமியோட திருவடியை ஒரு தாம்பாளத்தில் வைத்து தன் பத்னியை ஜலம் விட சொல்லி அந்த பாதத்தை அலம்பி தான் புரோக்ஷனம் பண்ணிட்டு தன் கிரகத்தில் இருக்க எல்லாருக்கும் புரோக்ஷனம் பண்ணிக்கக்கூடிய பாக்கிரம் அக்ரூரர். இந்த அக்ரூரர் பரமபாகவதோத்தமர். இவர் பகவானை கூப்பிட்டதுனால அந்த பகவானுடைய திருவடி ஜலம் எல்லாருக்கும் கிடைக்கிறது போல ஆச்சு. அங்க இருக்கிற அக்ரூரருடைய பந்துக்கள் எல்லாம் அப்படி ஒரு பரமபாகியம். அப்படி பகவானுடைய பாதத்தை அழகா அலம்பி அந்த ஜலத்தெல்லாம் புரோக்ஷனம் பண்ணி கொண்டு அவரும் தூப தீபங்கள்லாம் சித்தமா வச்சிருக்காராம். அதை எல்லாத்தையும் பகவானுக்கு யதேஷ்டமாக உபச்சாரங்கள்லாம் பண்ணி நிவேதனங்கள்லாம் பண்ணி இந்த கோவில்ல எப்படி பண்ணுவோமோ அத்தனையும் அந்த பிரபுவுக்கு பண்ணி அப்படியே மனசந்துஷ்டனாக எழுந்து நின்று கொண்டு கண்ணும் கண்ணீருமாக அந்த கிருஷ்ணனையும் பலராம சுவாமியும் பார்த்து மேல இந்த அக்ரூரர் சொல்றார். இப்படி பகவானை பார்த்து முதல்ல எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க கம்சனை சம்ஹாரம் பண்ணினதான் சரின்னு யாரை பார்த்தாலும் இதான் சொல்ற. ஏன்னா கம்சன் அப்படி யாதவர்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்கான். ஏன்னா இந்த அக்ரூரர் சொல்லும்போது இந்த யாதவர் எவ்வளோ கஷ்டப்பட்டான்னு எனக்கு தான் தெரியும்.
நான் தான் இங்க இருந்து பார்த்துருக்கேன். அவன் அவ்வளோ ஹிம்சை பண்ணியிருக்கான். அப்படி ஹிம்சை பண்ணி யாதவர்கள் எல்லோரும் இங்க ஏந்து அவ எங்கேயோ போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்க ஆரம்பிச்சுட்டா. இப்ப எப்படி இருக்குன்னா, உக்ரசேன மகாராஜா பரிபாலனம் முன்னாடி பண்ணிட்டு இருக்கும்போது மதுரை எப்படி இருக்கோ, அதை விட பல மடங்கு இப்போ சோபனையோட யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாதபடிக்கு தர்மதகா மதுரா இருக்கு. அது திரும்ப வரத்துக்கு இத்தனை வருஷம் ஆயிருக்கு. அதனால நீங்க கம்சனை சம்ஹாரம் பண்ணதா சரி. நீங்க ஏதோ வசுதேவருக்கும் தேவகிக்கும் புத்திரனா பிறந்தேன்னு இல்லாதபடிக்கு நீர் தான் வைகுண்டவாசி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களுக்கும் பிரகடனமா தெரிவது போல பண்ணிட்டேலே. அது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நீர் வைகுண்டவாசின்னு இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஏதோ வந்து வைகுண்டவாசி அவர் தெரியாம இந்த மாதிரி மாய பண்ணிட்டு சுத்தின்னு இருக்கார், இவர் அது இல்ல அப்படின்னு இல்லாதபடிக்கு பகவான் தான் வைகுண்டவாசி தான், தான் வந்து மனுஷன் இல்லைன்னு இப்படிதான் கிருஷ்ணாவதாரத்துல முழுக்க சுத்திருக்கார். ராமாவதாரத்துல மேல நான் வந்து மனுஷன் அப்படி சொல்லிட்டு வரல பிரபு. அதனால அப்படி நீங்க வந்து இந்த குவலையாபேட்டத்தை சம்ஹாரம் பண்ணினது, இந்த சானூரன் மல்லனை சம்ஹாரம் பண்ணது, கம்சனை சம்ஹாரம் பண்ணது பார்த்தா இந்த வயசுல இந்த சின்ன குழந்தையால சாத்தியமே கிடையாது. ஆகையாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது நீர் வைகுண்டவாசி தான்னு அப்படி எல்லோரையும் உணர்வது போல பண்ணிட்டீர்கள் நீங்க. அதுதான் சரி அப்படின்றது போல அக்ரூரர் சொல்ற. இப்படி சொல்லிட்டு எப்பயும் போல பகவானை பார்த்து அந்த பிரபு ஜெகத்தை உண்டாக்கினது, அப்படி எப்படி சத்தம் ரஜஸ்தமஸ்னால உண்டாக்கினார், இந்த மாதிரி எப்பயும் சொல்றதானே. அப்பேற்பட்ட பிரபு நீங்க சாதாரணவர்கள்ல அந்த ஆரம்பத்திலேருந்து இந்த ஜெகத்தை உண்டாக்கின பிரபு தான் இன்னைக்கு கிருஷ்ணாக வந்திருக்கீர்கள். அது எங்களோட பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார் அக்ரூரர். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த சரீரத்தை வச்சுன்னு நீங்க வந்து ஒரு வியாஜமாக இந்த சரீரத்தை வச்சு நீங்க சுத்தின்னு இருக்கே தவிர எங்களை மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள வியாபாரங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது. அப்புறம் வந்து உங்களை சேர்ந்தவர்கள், நீங்க இன்னார் பந்துக்கள், இதனால உங்களுக்கு சுகம் வரும்னு இந்த மாதிரி எதுவும் உங்க சரீரத்துக்கு கிடையாது. நீங்கள் வந்து பரம சொச்சந்தன் சுதந்திரன், நீங்க மாயா அதீதனா இருக்கக்கூடிய பிரபு. அதனால இந்த விஷயங்கள்லாம் யாருக்கு எது கேட்டாலும் நீங்க கொடுத்துன்னு போயிட்டே இருப்பேன். அது நீங்க எப்படி வந்திருக்கேல், உங்க சரீரம் என்ன, உங்க மனோபாவம் என்னன்னு என்னால பரிபூர்ணமாக உணர முடியும். அப்படி இருக்கக்கூடிய பிரபு நீங்கள்னு இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார் அக்ரூரர். இந்த உலகம் எப்பப்பெல்லாம் கஷ்டமடைகிறதோ தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு நீங்க அவதாரம் பண்ணியிருக்கே, எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இந்த அசுரர்கள்லாம் போட்டி போட்டுண்டு தாங்க பூலோகத்துல பிறக்கணும்னு பிறந்திருக்கான். அக்ஷௌஹினி சதம் அப்படின்னு ஒரு கணக்கு கொடுக்குறாரு இந்த அக்ரூரர் தான். எத்தனை பேர் பிறந்திருக்கான்னு பூபாரம் தாங்க முடியலன்னு கிருஷ்ணாவதாரம் நடந்ததுன்னு தான் தெரியும். ஆனா எத்தனை பேர் பிறந்திருக்கான்னு அக்ரூரர் தான் ஒரு கணக்கு போற சொல்ற. அக்ஷௌஹினி சதமா, 100 அக்ஷௌஹினி சேனன்றது என்னென்ன இருந்தா இத்தனை கணக்குன்னு இருக்கு. அத்தனை அசுரர்களும் சேர்ந்துட்டு இந்த பூலோகத்துல பிறந்திருக்காலாம் இந்த எல்லாரையும் ஹிம்சை பண்ணணும் அப்படின்னு. அதனாலதான் கிருஷ்ணர் சரி இது சரி வராது, இவ எல்லாரையும் பங்குடு பண்ணணுன்றதுக்காக தான் நீங்க பிறந்திருக்கேள். அப்படி இந்த அக்ஷௌஹினி சதத்தையும் நீங்க சம்ஹாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணி மேல வைகுண்டத்துக்கு போறேல். அப்பேற்பட்ட பிரபு நீங்கள்னு அந்த பிரபுவா இருக்கக்கூடிய நீங்கள் என் கிரகத்துக்கு வந்தேலே அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்தப்பட்டு அப்படி நமஸ்கரித்து பகவான ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார். ஹே பிரபு, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நீங்கள், நான் கூப்பிட்ட உடனே என் கிரகத்துக்கு வந்தேலே, அது மாத்திரமா நான் பாத பிரக்ஷாலனம் பண்ண உடனே உங்களுடைய பாத தீர்த்தத்தை கொடுத்தேலே. இந்த பாத தீர்த்தம் கிடைக்கணும்னு மகாபலி தன்னுடைய சொத்து முழுக்க தியாகம் பண்ணினான். ஆனா அப்படியா நான் பண்ணினேன்? நான் ஒண்ணுமே பண்ணல பிரபு, நம்ம மாத்துக்கு வரணும் அப்படின்ன உடனே நீங்க ஓடி வந்துட்டேலே. இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு பக்தி மாத்திரம் இருந்தா போதும், இப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்றத போல சொல்லி நீங்க கருணாமூர்த்தினால்தான் என் கிரகத்துக்கு வந்து எப்படி உங்களுடைய பாதத்தை கொடுத்து உங்களுடைய பாதத்தை என் கிரகத்துல பதிச்சு உங்களுடைய பாதத்தை சேவிக்கிறது போல என்ன பண்ணேலே அது முழுக்க முழுக்க உங்களுடைய கருணை அப்படின்னு பகவானுடைய அருமை தெரிஞ்சதுனால அக்ரூரர் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வரார். இவ்வாறு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வந்து, பிரபு யாரு ஒருத்தர் உன்னிடத்துல கபட்டம் இல்லாதபடிக்கு நீந்தான் கத்தின்னு உன்னிடத்துல அப்படி திருடபக்தி பண்ணிட்டு வந்தானா அவருக்கு நீ சத்யா உடனே அனுகிரகம் பண்ணுவியே. அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி கடைசியா இதெல்லாம் சொல்லிட்டு என்னதான் நீ பகவான் உன்னை பார்த்தாலும் இந்த பூலோகம் இந்த பூஸ்பரிசத்தினால வரக்கூடிய சில அந்த இயற்கையானது என்னன்னா, மனைவி மேல உள்ள ஆசை, புத்திரர்கள் மேல உள்ள ஆசை, இந்த சொத்துக்கள் மேல உள்ள ஆசைன்னு இது அகங்காரம் மமகாரம்ன்றது அந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டாலே எங்களை மாதிரி உள்ள ஜீவன்களுக்கு மனுஷனா வந்து அது தொத்தின்றது.
அது என்னதான் இருந்தாலும் அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆகையால உங்களுடைய அனுக்கிரகத்தினால இந்த சரீரத்து மேலேயும் ஆசை போணும். இந்த சரீரத்த சம்பந்தப்பட்ட மனைவி, மக்கள், சொத்து, பணம் இந்த மாரி எந்த விஷயத்திலும் எங்களுக்கு நாட்டம் இல்லாதபடிக்கு நீங்கள் பண்ணணும், அனுக்கிரகம் பண்ணணும் பிரபோ. தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு இந்த அஞ்ஞானமானது ஆழ்ந்து இருக்கு. நீங்க தான் பகவான் உங்கள தெரிஞ்சு உங்கள்ட்ட பக்தி பண்ணாலும் ஒரு கால் எங்களுக்கு அஞ்ஞானம் மேலிட்டு நாங்க நழுவிட்டோமே. ஆனால் நீ எப்போ எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு எப்பயுமே உன் திருவடியில பக்தி இருக்கிறது போல வேணும் பிரபுன்னு தன்னுடைய ஸ்தோத்திரத்தை அற்புதமாக அக்ரூரர் சொல்லி முடிக்கிறார். அப்படி சொன்ன உடனே பகவான் மந்தஹாசத்தோட அக்ரூரரை கிட்டக்க கூப்பிட்டு, அக்ரூரரே நீங்க இப்படிலாம் ஸ்தோத்திரம் பண்ண ஒவ்வொரு தடவை ஸ்தோத்திரம் பண்ணும்போது அப்படி இருக்கு. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதுக்கும் மேல உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா நீங்க என் அப்பா மாதிரி, என் அப்பா வசுதேவருடைய பிரிய நண்பனா இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கும் அப்பா மாதிரி தான். நீங்க என்னை இப்படி பகவான் மாதிரிலாம் ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா நான் உங்களை குழந்தை மாதிரி, புத்திரன் மாதிரி என்னை அப்படியே பாருங்கோ. நானும் உங்களை என் அப்பா போல தான் பார்க்குறேன். ஏன்னா எங்க அப்பாவோட நண்பனா இருக்கிறதுனால, உங்களை மாதிரி இருக்கிறவா நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த தேசங்கள்லாம் சுபிக்ஷமா இருக்கு. நீங்க என்னை உங்க பையன் போல பார்க்கணும்னு பகவான் அவர் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் கொண்டு வச்சா, இவர் தன்னை அவ்வளோ சுவாதீனமாக அந்த அக்ரூரர்கிட்ட பிரியமாக புத்திரன் போல நினைக்கணும்ன்றது போல சொல்றாராம். இப்படிலாம் பகவான் அக்ரூரர்கிட்ட சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், மகான்களுடைய மகிமை அந்த அக்ரூரையும் சேர்த்து சொல்ற. அக்ரூரரே, நீர் எப்பேற்பட்ட பரமபாவதோத்தமர் தெரியுமா? உங்களை மாதிரி இருக்கிறவா இந்த மதுரையில இருந்ததுனால தான் இந்த கம்சனுடைய அட்டூழியம் இந்த ஜனங்கள் இவ்வளோ பண்ணியும் அவ இங்க இருக்கான்னா உங்களை மாதிரி இருக்கிறவா இங்க இருக்கிறதுனால இந்த தாபமானது அவளுக்கு தெரியல. இதுதான் உண்மை. ஒரு கோடிக்கணக்கான அசத்து ஒரு நகரத்துல இருந்தாலும் கூட அதுல ஒரு சாது அவர் இருந்துட்டு பகவத் பஜனம் பண்ணிட்டு அப்படி தன்னை பரம பரிசுத்தனாக ஒருத்தர் இருந்தாலே போதும், அந்த கோடி ஜனங்களுக்கும் இந்த சாதுவனுடைய அந்த சாநித்திய மாத்திரத்துல க்ஷேமமானது கிடைக்கும். அதுதான் யதார்த்தம் அப்படின்னு இந்த மகான்களுடைய பெருமையை பகவான் அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். நஹ்யம் மயானி தீர்த்தானி ந தேவா மிருச்சிலாமயாக தீபுனந்தி ஒரு காலேன தர்சனாதேவ தர்சனாதேவ சாதவகா நஹ்யம் மயானி தீர்த்தானி. அற்புதமான ஒரு ஸ்லோகம். பகவான் மகான்களுடைய பெருமையை தன் வாக்குனால சொல்ற. நாம நம்மளுடைய பாபத்தை போக்கிக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போறோம். தீர்த்தத்துக்கு போறோம், கோவிலுக்கு போறோம், அப்புறம் அந்தந்த இடத்துக்கு போறோம், பிராயச்சித்தங்கள் பண்றோம், எல்லா இடத்துக்கும் போறோம், எல்லாம் பண்றோம். இந்த மாதிரி பாபம் போக்கிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. அதனால பாபம் போகாதுன்னு கிடையாது. எங்க போனாலும் பாவம் போகும். ஆனா அது எல்லாத்துக்குமே சமயம் எடுக்குமா. இப்ப கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணினாலும் கூட நம்ம போய் ஸ்நானம் பண்ணிட்டோம்னா அது ஒரு காலத்தை எதிர்பார்க்குமா அந்த பாபத்தை போக்குறதுக்கு அப்படின்னு பகவான் சொல்றாருங்க. அதனால உடனே பாபம் போயிடும்ன்றது இல்லப்பா. அது எல்லாத்துக்கும் ஒரு சமயம் இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த பாவம் போகும். இந்த தீர்த்தங்கள்லையோ இதுலயோ எப்ப போய் செஞ்சாலும், நீ பகவான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணினாலும் இப்படிதான், கோவிலுக்கு போனாலும் கூட அப்படி பகவான் அந்த கோவில் விஷயத்துல கூட இப்படி சொல்லிட்டு, ஆனா மகான்கள் விஷயத்துல அப்படி கிடையாது. எப்படின்னா, மகான்களை போய் தரிசனம் பண்ணி அவ சத்சங்கத்துக்கு போனாலே என்ன ஆகும்னா, தரிசனாதேவ சாதவகா, அங்க போய் அந்த சத்சங்கத்துல கலந்துண்டு அவளை பார்த்தாலே உன்னுடைய பாபமானது போய் மனசுல அஜ்ஞானமானது போகும். இந்த அஜ்ஞானம் போறதுதான் ரொம்ப முக்கியம். பாபம் தான் அஜ்ஞான ரூபத்துல இருக்கு, அஜ்ஞான ரூபத்துல பாபம் இருக்கு, ரெண்டுமே சேர்ந்தது. அதனால நீ எங்க போய் ஸ்நானம் பண்ணினாலும் இந்த அஜ்ஞானம் பாபம்ன்றது உடனே போயிடாது. ஆனா மகான்கள் விஷயத்துல அப்படி கிடையாது. மகான்கள் விஷயத்துல எப்படின்னா, மகான்களை போய் நீ பார்த்த அடுத்த க்ஷணமே அப்படி ஆயிடும். ஏன்னா நம்மளுக்கே அனுபவத்துல தெரியுமே, இப்படி உலகத்துல சுத்தி சுத்தின்னு இருப்போம். அந்த மகான்கள் உட்காந்துன்னு பிரவச்சனம் பண்றான்னா அந்த இடத்துக்கு வந்தாலே நமக்கு அப்படியே மனசாந்தியா இருக்கும். அந்த மாதிரி உண்மையான மகாத்மாக்கள் சாதாரணமா உட்காந்து இருந்தாலே அவ சந்நிதிக்கு போனாலே மனசு சாந்தி ஆயிடும். அங்கேயே இருக்கணும் போல தோணும். ஏதோ ஒரு அலாதியான ஒரு ஆனந்தம் வருமோன்னும். அந்த மாதிரி அந்த மகான்களுடைய சந்நிதி மாத்திரத்துல அப்படி ஆகும். அவ தரிசனத்தை மாத்திரம் ஆகும்னு சொல்லிட்டு பகவான் இப்படி சொல்லி, அந்த மாதிரி ஒருத்தர் நீங்க
நீங்க இருந்ததுனால தான் இந்த மதுரையில இத்தனை அசத்து, இந்த கம்சன் எவ்வளோ கெட்டத்தனம் அசத்தனம் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நீங்க இருந்ததுனால இந்த மதுராவாசிகள்லாம் சௌக்கியமா இருந்தா அப்படின்னு பகவான் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்றாரு இங்க. இப்படி அக்ரூரை பார்த்து பகவான் சொல்லிட்டு திரும்பவும் அக்ரூரர்கிட்ட ரகசியமாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அத்தை குந்தி, அந்த குந்தி புத்திரரா இருக்கக்கூடிய பாண்டவர்கள், அந்த பாண்டவர்களுடைய அப்பாவா இருக்கக்கூடிய பாண்டு காலமாயிட்டார். இப்போ குந்தியும் பாண்டவர்களும் ஹஸ்தினாபுரத்துல திருதராஷ்டிரன் தான் ராஜாவா இருக்கான், அவன் கீழே இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவன் நியாயமாக இருக்கிற மாதிரி இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த பஞ்சபாண்டவர்களையும் அவாளையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு பகவான் இப்பயே ஆரம்பிச்சிட்டாரா அந்த பொறுப்பை. அதனால அக்ரூரரை கூப்பிட்டு அங்க எப்படி இருக்கு என்னன்னு நிலவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அங்க ஒழுங்கா நடக்கலன்னு கேள்விப்பட்டேன்னு இப்படி அக்ரூரர்கிட்ட சொல்றார். இப்படி சொல்லி இந்த அம்பிகா புத்திரன் தான் திருதராஷ்டிரன், அவருக்கு நல்ல புத்தி இருந்தாலும் ஒழுங்கா பார்த்துக்கணும்னுனாலும் அவருக்கு புத்திரர்கள் மேல ரொம்ப ஆசையா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த புத்திரர்கள் எல்லோரும் அசத்தா இருக்கான். அந்த புத்திரர்களை பேச்சை கேட்டுக்கொண்டு அவ பண்ற இந்த தப்பெல்லாத்தையும் உடந்தையாக அவர் இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆகையால நீங்க என்னன்னா ஏதோ விசாரிக்கிறது போல அங்க போங்க, ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற நிலவரம் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் சகஜமா பேசிட்டு என்ன நிலம் அங்க இருக்குன்றத, நிலைமை எப்படி இருக்குன்றத நீங்க எனக்கு சொல்லணும்ன்றது போல அக்ரூரோட கையை பிடிச்சிட்டு பகவான் உடனே கிளம்புங்கன்றது போல சொல்றாராம் அக்ரூரரை. ஏன்னா அங்க பஞ்சபாண்டவர் கஷ்டப்படுறா அப்படின்றது பகவானுக்கு தெரிஞ்சிருத்து. இதுலேருந்து ஆரம்பம் பகவான், இதுலேருந்து ஆரம்பிச்சு கடைசி பரியந்தம் இந்த ஒரு குடும்பத்துக்காக பகவான் அப்படி தன்னுடைய அவதாரம் முழுக்க செலவழிச்சிருக்காரு பகவான். அதனாலதான் நாரதர் தர்மபுத்திரரை பார்த்து அவர் நான் பிரகலாதனா பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது, நீ இப்படி வருத்தப்பட்டேன்னா ஒன்று நான் அடிக்க போறவன, பிரகலாதனுக்கு ஒரு 2 மணி நேரம் டிராமா போட்டுட்டு அந்த வைகுண்டவாசி கிளம்பிட்டான்டா. அதே வைகுண்டவாசி சின்னப்பத்துலேருந்து உங்க குடும்பத்துக்காக உழைச்சுருக்காண்டா இங்க இருந்துட்டு. அதே பிரபுதான் என்ன பண்ணல உங்களுக்கு குடும்பத்துக்காக, யூயம்லோக்கே பத பூரிபாகான்னு. அதனாலதான் நாரதர் சொல்றாரு, இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள் யாருன்னா பஞ்சபாண்டவராக இருக்கக்கூடிய நீங்க தான். உங்களுக்காக பகவான் சுத்தி சுத்தி தன் அத்தனை காரியத்தையும் விட்டு உங்க கூட இருந்துன்னு அத்தனை க்ஷேமத்தையும் கொடுக்குறான்னு அப்படி சொன்னார். ஆகையால அந்த பஞ்சபாண்டவர்கள் அங்க கஷ்டப்படுறது இப்ப பகவானுக்கு தெரிஞ்ச உடனே இந்த அக்ரூரரை அனுப்புறாரா, அங்க என்ன செய்தி என்ன நடந்துருக்கு நீங்க சரியாக தெரிந்து கொண்டு என்கிட்ட சொல்லுங்க, என்ன ஹிதத்தை பண்ணுவோமோ நாம உடனடியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூர்கிட்ட சொன்ன உடனே அக்ரூரும் சரின்னு சொல்லிட்டு உடனே பகவான்கிட்ட விடை பெற்றுக்கொண்டு அவரும் கிளம்பணும்னு தீர்மானம் பண்றார். அப்புறம் பகவானும் அக்ரூரருக்கு பரமானுகிரகம் பண்ணிட்டு பலராம சுவாமியோட சேர்ந்து கொண்டு தன் கிரகத்துக்கு வராருன்னு சொல்லிட்டு இதோட இந்த அத்தியாயமானது பூர்த்தியாருது. மேலெல்லரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அஷ்டச்சத்வாரிம்சோऽध्यायः श्रीशुक उवाच अथ विज्ञाय भगवान् सर्वात्मा सर्वदर्शनः सैन्ध्र्याः कामतप्तायाः प्रियमिच्छन् गृहं ययौ महार्ह उपस्करैराढ्यं कामोपाय उपबृंहितं मुक्तादामपताकाभिः वितानशयनासनैः धूपैः सुरभिभिः दीपैः स्रग्गन्धैः अपि मण्डितं गृहं तमायान्तमवीक्ष्य सासनात् सद्यः समुत्थाय हि जातसम्भ्रमा यथोपसंगम्य सखीभिरच्युतं सभाजयामास सदासनादिभिः तथोद्धवः साधुतयाभिपूजितः न्यषीदत् उर्व्याम् अभिमृश्य चासनं कृष्णोऽपि तूर्णं शयनं महाधनं विवेशलोकाचरितानि अनूरतः सामज्जनालेप दुकूलभूषण स्रग्गन्धताम्बूल सुधासवादिभिः प्रसाधित आत्मोपससारमाधवं सव्रीडलीलोत्स्मित विभ्रमेक्षितैः आहूय कान्तां नवसङ्गमह्रिया
विशङ्कितां कङ्कणभूषिते करे प्रगृह्य शय्याम् अधिवेश्य रामया रेमे अनुलेपार्पणपुण्यलेशया सानङ्गतप्तकुचयोरु रसस्तथाक्ष्णोः जिघ्रन्ति अनन्तचरणेन रुजो मृजन्ति दोर्भ्यां स्तनान्तरगतं परिरभ्यकान्तम् आनन्दमूर्तिम् अजहात् अतिदीर्घतापम् सैवं कैवल्यनाथं तं प्राप्य दुष्प्रापमीश्वरम् अङ्गरागार्पणेनाहो दुर्भगेदम् अयाचता आहोष्यताम् इह प्रेष्ठा दिनानि कतिचिन्मया रमस्वनोत्सहे त्यक्तुं सङ्गं ते अम्बुरुहेक्षणा तस्यै कामवरं दत्त्वा मानयित्वा च मानदः सहोद्धवेन सर्वेशः स्वधामागमत् अर्चितं दुराराध्यं समाराध्य विष्णुं सर्वेश्वरेश्वरं यो वृणीते मनोग्राह्यम् असत्वात् कुमनीष्यसो अक्रूरभवनं कृष्णः सह रामोद्धवः प्रभुः किञ्चिच्चिकीर्षयन् प्रागात् अक्रूरप्रियकाम्यया सतान् नरवरश्रेष्ठान् आराद्वीक्ष्य स्वबान्धवान् प्रत्युत्थाय प्रमुदितः परिष्वज्य अभ्यनन्दता ननाम कृष्णं रामं च सतैः अपि अभिवादितः पूजयामास विधिवत् कृतासनपरिग्रहान् पादावने जनीरापो धारयन् शिरसा नृपा अर्हणेन अम्बरैर्दिव्यैः गन्धस्रग्भूषणोत्तमैः अर्चित्वा शिरसा नम्य पादौ अङ्कगतौ मृजन् प्रश्रयावनतो अक्रूरः कृष्णरामौ अभाषत दिष्ट्या पापो हतः कंसः सानुगो वामिदं कुलं भवद्भ्याम् उद्धृतं कृच्छ्रात् दुरन्ताच्च समेधितं युवां प्रधानपुरुषौ जगद्धेतु जगन्मयौ भवद्भ्यां न विना किञ्चित् परमस्ति न चापरम् आत्मसृष्टमिदं विश्वम् अन्वाविश्य स्वशक्तिभिः ईयते बहुधा ब्रह्मन् श्रुतप्रत्यक्षगोचरम् यथा हि भूतेषु चराचरेषु मह्यादयो योनिषु भान्ति नाना एवं भवान् केवल आत्मयोनिषु आत्मात्मतन्त्रो बहुधा विभाति सृजस्य चोलुम्पसि पासि विश्वं रजस्तमः सत्त्वगुणैः स्वशक्तिभिः न बध्यसे तद्गुणकर्मभिर्वा ज्ञानात्मनस्ते क्व च बन्धहेतुः देह्याद्युपाधेः अनिरूपितत्वात् भवो न साक्षात् न भिदात्मनः स्यात् अतो न बन्धः तव नैव मोक्षः स्यातां निकामस्त्वयि नो अविवेकः त्वयोदितोऽयं जगतो हिताय यदा यदा वेदपथः पुराणः बाध्येत पाखण्डपथैरसद्भिः तदा भवान् सत्त्वगुणं बिभर्ति सत्त्वं प्रबोध्य
वसुदेवगृहेऽवतीर्णः स्वांशेन भारम् अपनेतुमिहासि भूमेः अक्षौहिणी शतवधेन सुरेतरांश राज्ञाम् अमुष्य च कुलस्य यशो वितन्वन् अद्येष नो वसतयः खलु भूरिभागाः यः सर्वदेव पितृभूत नृदेवमूर्तिः यत्पादशौचसलिलं त्रिजगत्पुनाति सत्वं जगद्गुरुः अधोक्षजयाः प्रविष्टः कः पण्डितस्त्वदपरं शरणं समीयात् भक्तप्रियाधृतगिरः सुहृदः कृतज्ञात् सर्वान् ददाति सुहृदः भजतोऽभिकामान् आत्मानमपि उपचयापचयो न यस्या दिष्ट्या जनार्दन भवानिह नः प्रतीतः योगेश्वरैरपि दुरापगतिः सुरेशैः छिन्द्याशुनः सुतकलत्रधनाप्तगेह देहादिमोहरशनां भवदीयमायां श्रीशुक उवाच इत्यर्चितः संस्तुतश्च भक्तेन भगवान् हरिः अक्रूरं सस्मितं प्राह गीर्भिः सम्मोहयन्निव भगवानुवाच त्वं नो गुरुः पितृव्यश्च श्लाघ्यो बन्धुश्च नित्यदा वयं तु रक्ष्याः पोष्याश्च अनुकम्प्याः प्रजाहिवः भवद्विधा महाभागाः निषेव्या अर्हसत्तमाः श्रेयस्कामैः नृभिः नित्यं देवास्वार्था न साधवः न ह्योमयानि तीर्थानि न देवा मृच्छिलामया न देवा मृच्छिला मया ते पुनते उरुकालेन दर्शनादेव साधवः दर्शनादेव साधवः आनन दर्शनादेव साधवः आनन स भवान् सुहृदां वैनः श्रेयान् श्रेयश्चिकीर्षया जिज्ञासार्थं पाण्डवानां गच्छस्वत्वं गजाह्वयं पितर्युपरते बालाः सहमात्रा सुदुःखिताः आनीताः स्वपुरं राज्ञा वसन्त इति शुश्रुमा तेषु राजा अम्बिकापुत्रः भ्रातृपुत्रेषु दीनधीः समो न वर्तते नूनं दुष्पुत्रवशगो अन्धदृक् गच्छ जानीहि तद्वृत्तम् अधुना साध्वसाधु वा विज्ञाय तत् विधास्यामो यथाशं सुहृदां भवेत् इत्यक्रूरं समादिश्य भगवान् हरिरीश्वरः संकर्षण उद्धवाभ्यां वै ततः स्वभवनं ययौ श्रीहरये नमः श्रीहरये नमः
इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे 48 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।